Hello students. So இன்னைக்கு வந்து நம்ம shadows பற்றி பார்க்கலாம். Okay. So before that we will see about interaction of light. See இதுக்கு வந்து take a clear glass, a paper and metal sheet. ஒரு glass piece எடுத்துக்கோங்க, ஒரு paper எடுத்துக்கோங்க, ஒரு metal sheet எடுத்துக்கோங்க. Shine a light from one side of each object and see if the light penetrate on the other side. இந்த மூணு பொருளை கையில் எடுத்துட்டு ஒரு சைடில் டார்ச் லைட் ஏதாவது லைட்டை வந்து அதில் படுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த லைட்டு வந்து நெக்ஸ்ட் சைடில் தெரியுதா, இட் பெனிட்ரேட் ஆகுதாங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் அன் ஆக்டிவிட்டி பண்ணும்போது என்ன தெரியும், லைட் என்டர்ஸ் அண்ட் கம்ஸ் அவுட் ஆஃப் த அதர் எண்ட் ஆஃப் கிளியர் கிளாஸில் வந்து லைட் நாம் டார்ச் லைட் ஆன் பண்ணி அதில் படுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணோன்னா லைட்டு வந்து இந்த சைடு வழியாக அந்த சைடு வந்துடும். ரைட், ஒரு சைடில் இன்னொரு சைடுக்கு லைட் வந்துடும். அதே இது லைட் இஸ் பிட் டிம் த்ரூ ஏ பேப்பர்லேயே லைட் வந்து விசிபிளாக பெனிட்ரேட் ஆகும். பட் ஸ்டில் கிளாஸை கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ கிளியராக இருக்காது, கொஞ்சம் டிம்மாக இருக்கும். தேர்டு சிச்சுவேஷன் பாருங்கள், லைட் டஸ் நாட் பாஸ் த்ரூ மெட்டல் ஷீட். இந்த மெட்டல் ஷீட்ஸ் வழியாக லைட் வந்து பாஸ் ஆகாது. ஸோ வாட் தே ஹவ் கன்க்ளூடட் depending upon permeability, materials can be classified into three categories. Permeability இந்த மாதிரி பாஸ் பண்ணுறதுக்கான அந்த அலவன்ஸ் அதை பேஸ் பண்ணி எப்படி கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க மெட்டீரியல்ஸை, தே ஆர் கிளாஸிஃபைட் இன்டூ 3 டைப்ஸ். ஸோ ஆக்டிவிட்டி, ஒரு கிளாஸ் பீஸ், ஒரு பேப்பர், ஒரு மெட்டல் ஷீட் எடுத்துக்கோங்க, டார்ச் லைட்டை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் ஷீட்டில் லைட் வரும், மெட்டல் ஷீட்டில் வராது, பேப்பரில் டிம்மாக வரும். ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னது, டிரான்ஸ்பேரண்ட் மெட்டீரியல்ஸ் தட் அலவ் லைட் டு பாஸ் த்ரூ தம் கம்ப்ளீட்லி ஆனோட டிரான்ஸ்பேரண்ட் மெட்டீரியல்ஸ். எந்த ஒரு மெட்டீரியல் வந்து லைட் அது வழியாக கம்ப்ளீட்டாக பெனிட்ரேட் ஆக இல்லைன்னா பாஸ் ஆக அலோவ் பண்ணுதோ அந்த மெட்டீரியல் தான் என்ன சொல்கிறாங்க, டிரான்ஸ்பேரண்ட் மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த 3 கேட்டகரி சொன்னேன்ல, இந்த பெர்மிபிலிட்டி பேஸ் பண்ணி. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி தான் டிரான்ஸ்பேரண்ட் மெட்டீரியல். ஸோ இந்த ஃபிகர் பாருங்கள், கிளாஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் டிரான்ஸ்பேரண்ட் மெட்டீரியல். ஸோ லைட்டு வந்து எந்த ஒரு தடையுமே இல்லாமல் ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடில் ட்ராவல் ஆகும், இல்லைன்னா ஈஸியாக பெனிட்ரேட் ஆகும். ஸோ சச் மெட்டீரியல்ஸ் தட் அலோவ் த லைட் டு பாஸ் த்ரூ தம் ஆர் காமன்லி கால்ட் அஸ் வாட் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ், டிரான்ஸ்பேரண்ட் மெட்டீரியல்ஸ். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் மெட்டீரியல்ஸ். Next category is translucent material. So objects that allow light to pass through them partially are called as translucent material. So the paperல நம்ம பார்த்தோம்ல லைட் பாஸ் ஆகும், ஆனால் அவ்வளோ என்ன சொல்கிறதுக்கு பிரைட்டாக இருக்காது. ஓகே, ஸோ the objects that allow light to pass through them partially, half அது பாஸ் ஆகும், ஃபுல் பிரைட்னஸோட பாஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் தான் என்ன சொல்கிறாங்க, டிரான்ஸ்லூசன்ட் மெட்டீரியல்ஸ். ஃபிகர் பாருங்கள், இந்த மாதிரி கிளாஸஸ் விண்டோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கிளாஸஸில் வந்து லைட் வந்து கரெக்டாக அவ்வளோ இதை சொல்கிறதுக்கு விசிபிளாக இருக்காது, ஒரு மாதிரி டிம் லைட்டாக தான் இருக்கும். ஸோ சச் மெட்டீரியல்ஸ் தட் அலோ பார்ஷியலி ஆர் கால்ட் அஸ் டிரான்ஸ்லூசன்ட் மெட்டீரியல்ஸ். லாஸ்ட் கேட்டகரி என்னது, ஒப்பேக் மெட்டீரியல்ஸ் தட் டு நாட் அலோவ் லைட் டு பாஸ் த்ரூ தம் ஆர் கால்ட் அஸ் ஒப்பேக். லைட்டையே அலோவ் பண்ணாது, ஜஸ்ட் ரிஃப்ளெக்ட் மட்டும்தான் ஆகும், லைட்டை வந்து பெனிட்ரேட் பண்ண அலோவ் பண்ணாத மெட்டீரியல்ஸ் தான் என்ன சொல்கிறாங்க, ஒப்பேக் மெட்டீரியல்ஸ். சி லுக் அட் த வால், அந்த டார்ச் லைட் வந்து வாலில் போய்ட்டு என்ன ஆகுது, ரிஃப்ளெக்ட் தான் ஆகுதே தவிர அந்த சைட் போகாது. நம்ம இந்த ரூம்லேருந்து லைட் அடித்தோன்னா அந்த ரூமில் போகுமா, போகாது. ஸோ சச் மெட்டீரியல்ஸ், இந்த லைட்டோட பேசேஜை பிளாக் பண்ணுற மெட்டீரியல்ஸ் தான் என்ன சொல்கிறாங்க, ஒப்பேக் மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த வால் வந்து ஒரு எக்ஸாம்பிள், மெட்டல் ஷீட் வந்து another example. ஸோ ஷேடோஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, லைட் ஆல்வேஸ் ட்ராவல் இன் எ ஸ்ட்ரெயிட் பாத், ஹென்ஸ் இட் கேனாட் கோ அரவுண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். லைட் எப்பவும் எப்படி ட்ராவல் ஆகும், ஸ்ட்ரெயிட்டாக தான் ட்ராவல் ஆகும், ஒரு ஆப்ஜெக்டை சுற்றி லைட் வந்து ட்ராவல் ஆகாது. தட் இஸ் வை வி சி ஷேடோ எப்போவுமே அந்த நம்ம ஆப்ஜெக்டோட எகெயின்ஸ்டாக தான் இருக்கும். இப்போ லைட் வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடில் வந்து தட்டுதுன்னா ஷேடோ எங்கே தான் ஃபார்ம் ஆகும், பின்னாடி தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இட் இஸ் காஸ்டு பை ஒப்பேக் ஆப்ஜெக்ட்ஸ் தட் ஸ்டாப் லைட் ஃப்ரம் ப்ரொபகேட்டிங். இந்த லைட்டை வந்து பிளாக் பண்ணுற ஒப்பேக் ஆப்ஜெக்ட்ஸ்னால தான் என்ன கிரியேட் ஆகுது, ஷேடோஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஓகே, ஸோ எப்போவுமே ஷேடோ வந்து லைட்டோட டிரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக தான் என்ன ஃபார்ம் ஆகும், ஷேடோ வந்து ஃபார்ம் ஆகும். இனி ஷேடோ அந்த ப்ரொசீஜர் எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் எ ஷேடோவில் என்னெல்லாம் இருக்குது. ஸோ when an opaque object is placed in the path of light from a point source, a uniform dark shadow will appear on the screen. இப்போ சின்ன ஒரு பாயிண்ட் சோர்ஸில் சின்ன சோர்ஸ் ஆஃப் லைட் அப்படின்னா கரெக்டாக ஒரு ஷேடோ என்ன தெரியும், நம்ம பின்னாடி ஸ்க்ரீனில் தெரியும். இந்த ஷேடோ தான் என்ன சொல்கிறாங்க, உம்ப்ரா. ஓகே, உம்ப்ரா. So when an opaque object is placed in the path of light coming from a broad source, a small umbra will appear on the screen and illuminated shadow appears around the umbra. அதாவது இப்போ சின்ன இந்த பாயிண்ட் சோர்ஸ், இப்போ பெரிய சோர்ஸ் ஆஃப் லைட் அப்படின்னு வருதுன்னா இந்த உம்ப்ரா நம்ம ஷேடோ இருக்குல்ல, அந்த ஷேடோவை சுற்றி ஒரு இலுமினேட்டட் ஒரு மாதிரி கருத்த ஒரு கிரேஷ் ஒரு பேட்ச் வந்து அப்பியர் ஆகும். ஸோ இந்த இலுமினேட்டட் ஷேடோ தான் என்ன சொல்கிறாங்க, பெனும்ப்ரா. ஓகே, ஸோ பெனும்ப்ரா எப்போவுமே உம்ப்ராவை சுற்றி தான் இருக்கும்.
ஸோ த உம்ப்ரா இஸ் த டார்க்கஸ்ட் பார்ட் ஆஃப் எ ஷேடோ. ஒரு ஷேடோட டார்க்கஸ்ட் பார்ட்டை தான் என்ன சொல்கிறாங்க, உம்ப்ரா. In this part, light rays are completely prevented by opaque object. The lighter shade of shadow is the penumbra. So இந்த உம்ப்ரா அப்படிங்கிற பார்ட்டில் கம்ப்ளீட்டாக இந்த லைட்டை பிளாக் பண்ணதுனால தான் என்ன ஃபார்ம் ஆகுது, ஷேடோ ஃபார்ம் ஆகுது. ஸோ பெனும்ப்ராங்கிறது வந்து லைட்டர் பார்ட். ஓகே, அந்த ஃபிகர் பார்த்தா உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும். லுக் அட் த ஃபிகர். என்ன தெரியுது, ஒரு லைட் சோர்ஸ், ஒரு ப்ராட் லைட் சோர்ஸ், பாயிண்ட் லைட் சோர்ஸ் கிடையாது, ஒரு பெரிய லைட் சோர்ஸ்லேருந்து என்ன வருது, லைட் வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேலே தட்டுது. ரைட், அந்த ஆப்ஜெக்ட் மேலே, அந்த ஆப்ஜெக்ட் அந்த ஒயிட் கலர் அந்த தான் ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் மேலே தட்டி பின்னாடி டார்க்காக ஒரு ஷேடோ ஃபார்ம் ஆகிருக்குல்ல, அதுதான் என்னது, உம்ப்ரா. ஓகே, அந்த டார்க் ஷேடோ மேலே சின்னதாக லைட்டு அந்த அப்பர் சைடில் ஒரு சின்ன ஒரு பேட்ச் ஃபார்ம் ஆகிருக்குல்ல, அதை தான் என்ன சொல்கிறாங்க, பெனும்ப்ரா. ஓகே, ஸோ எப்போவுமே ஒரு ஒப்பேக் ஆப்ஜெக்டில் லைட்டு வந்து விழும்போது, இப்போ லைட்டு வந்து இந்த டைரெக்ஷனில் போகுது, ஷேடோ எங்கே ஃபார்ம் ஆகிருக்கு, பின்னாடி தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதோட டைரெக்ஷன் எப்போவுமே ஆப்போசிட்டாக தான் இருக்கும். லைட்டு வந்து ஒப்பேக் ஆப்ஜெக்டில் தட்டும்போது பின்னாடி வர்றத ஷேடோ என்ன சொல்கிறாங்க, உம்ப்ரா. அந்த உம்ப்ராவை சுற்றி வர அந்த சின்ன ஒரு டார்க் பேட்ச் இருக்குல்ல, அதுதான் என்னது, பெனும்ப்ரா. ஓகே, இது வந்து இப்போ நீங்கள் நைட்டெல்லாம் ஒரு இருட்டு ரூமில் போய் நின்று திடீர்னு இந்த மாதிரி சின்ன ஒரு பாயிண்ட் சோர்ஸ் இல்லைன்னா ஒரு ப்ராட் சோர்ஸை வந்து உங்கள் மேலேயே நீங்கள் வந்து அலோவ் பண்ணிங்கன்னா உங்களோட ஷேடோலேயே இதே மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஷேடோ. ஓகே, all objects do not form shadows, only opaque objects form shadows. எல்லா ஆப்ஜெக்ட்ஸ் மெட்டீரியல்ஸுமே ஷேடோ வந்து ஃபார்ம் ஆகுது. ஏன்னா இப்போ டிரான்ஸ்லூசன்ட் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் இல்லைன்னா லைட்டை வந்து பெனிட்ரேட் பண்ணும், லைட்டை வந்து அதை அலோவ் பண்ணும் இல்லைனா, ரைட், ஒன் சைடில் இன்னொரு சைடில் லைட்டை வந்து அலோவ் பண்ணும். பட் ஒப்பேக் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பிளாக் பண்ணும், அதனால தான் ஷேடோ வந்து ஃபார்ம் ஆகுது. ஷேடோஸ் வில் பி ஃபார்ம்ட் இன் த ஆப்போசிட் சைட் ஆஃப் லைட் சோர்ஸ். ஸோ லைட் சோர்ஸ் எந்த சைடு இருக்கோ அந்த சைடோட ஜஸ்ட் ஆப்போசிட் தான் என்ன ஃபார்ம் ஆகும், ஷேடோ ஃபார்ம் ஆகும். நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் கூட லைட் சோர்ஸ் ஃப்ரண்டில் தான் இருந்தது, ஆனால் ஷேடோ எங்கே ஃபார்ம் ஆச்சு, பேக்கில். இட் cannot be determined by the characteristics of an object by its shadow. ஸோ இந்த ஆப்ஜெக்டோட கேரக்டரிஸ்டிக்ஸை எப்போவுமே நம்ம ஷேடோவால் அது என்ன ஆப்ஜெக்ட்னு கரெக்டாக ஷேடோவை பேஸ் பண்ணி கெஸ் பண்ணவே முடியாது. ஓகே, the shadow will be always darker whatever may be the color of light rays. நீங்கள் எந்த கலர் லைட் ரேஸ் நீங்கள் அப்ளை பண்ணாலும் இல்லைன்னா அலோவ் பண்ணாலும் ஷேடோட கலர் என்னவாக தான் இருக்கும், டார்க் கலராக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லைட் சோர்ஸ் ஒப்பேக் ஆப்ஜெக்ட் எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்கும். பார்த்தீங்கல்ல, ஸ்ட்ரெயிட் லைனில் தான் எல்லாமே ஃபார்ம் ஆகும். The size of shadow depends upon the distance between light source and object and distance between object and the screen. ஸோ சைஸ் ஆஃப் ஷேடோ எப்படின்னா நம்ம லைட் சோர்ஸுக்கும் நமக்கும் அந்த ஆப்ஜெக்டும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். அதே மாதிரி ஆப்ஜெக்ட்டுக்கும் ஸ்க்ரீன் எங்கே இந்த ஷேடோ ஃபார்ம் ஆகுது, இப்போ வால்னா வால் எந்த ஸ்க்ரீன் இருக்கோ அதையும் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட் பாருங்கள், ஒரு ஆக்டிவிட்டி. அந்த அரேஞ்ச்மெண்ட் பாருங்கள். பிளேஸ் a lighted bulb in front of a rectangular card with a black hole at the center. See, ஒரு ரெக்டாங்குலர் கார்ட்போர்டு எடுத்திருக்காங்க, ஒரு லைட்டை வச்சுருக்காங்க. அந்த கார்ட்போர்டுக்குள்ளாடி என்ன போட்டிருக்காங்க, சின்னதாக ஒரு ஹோல் போட்டிருக்காங்க. ரைட், லைட் சோர்ஸை வந்து அதுக்கு ஃப்ரண்டில் வச்சுருக்காங்க. ஸோ என்ன ஆகும், அப்சர்வேஷன் என்னென்னா, a shadow with a spot light appears in the screen. அதாவது அந்த லைட் சோர்ஸ் சின்ன அந்த கார்ட்போர்டுக்கு வழியாக அந்த அந்த நடுவில் இருக்க கார்ட்போர்டுக்குள்ளாடி போகிற லைட் வந்து அதோட ஷேடோ எங்கே அப்பியர் ஆகுது, பின்னாடி இருக்கிற ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகுது. ஸோ என்ன நீங்கள் கற்றுக்குறீங்க இதில், இந்த யூ லேர்ன் தட் லைட் ரேஸ் ஆர் பாசிங் ஒன்லி த்ரூ த ஹோல் அண்ட் நாட் அலவுட் பை த ரிமைனிங் பார்ட் ஆஃப் கார்ட்போர்ட். ஸோ இந்த கார்ட்போர்டோட ஹோல் வழியாக மட்டும்தான் என்ன பாஸ் ஆகுது, லைட் ரே பாஸ் ஆகுது. மற்ற சைடெல்லாம் ஒப்பேக், அதனால லைட் ரே பிளாக் பண்ணுது. ஸோ செகண்ட் ஒன் பாருங்கள். பிளேஸ் ஏ பென்சில் இந்த பாத் ஆஃப் லைட் கமிங் ஃப்ரம் ஏ பல்ப். ஒரு பல்ப்லேருந்து வர லைட்டில் ஃப்ரண்டில் ஒரு பென்சில் வைக்கிறாங்க. ஏ ஷேடோ ஆஃப் பென்சில் அப்பியர்ஸ் ஆன் த ஸ்க்ரீன். ஸோ லைட் வந்து பென்சில் வந்து ஒரு ஒப்பேக் ஆப்ஜெக்ட். என்ன ஆகுது, அந்த பென்சிலோட ஷேடோ ஸ்க்ரீனில் வந்து அப்பியர் ஆகுது. சைஸ் ஆஃப் ஷேடோ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு சைஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட். See, this is an activity for you. நீங்கள் வந்து கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளியர் பிளாஸ்டிக் ரூலர், செல்ஃபோன், பேப்பர், வாட்டர் இன் ஏ கிளாஸ் ஜார், டிஷ்யூ பேப்பர், ட்ரிங்கிங் கிளாஸ், பீக்கர், டேப் வாட்டர், கெரோசின், கோகோனட் ஆயில் எக்ஸெட்ரா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் டிரான்ஸ்பேரண்ட்னா என்ன, டிரான்ஸ்லூசன்னா ஒப்பேக்னா என்னன்னு தெரியும். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்து ஒவ்வொரு பேராக பார்த்து இதில் எந்த கேட்டகரி, இப்போ வாட்டர்னா டிரான்ஸ்பேரண்ட், கிளாஸ்னா டிரான்ஸ்பேரண்ட், அந்த மாதிரி எந்த மெட்டீரியல் எந்த கேட்டகரியில் வருமோ அதை வந்து டேப்லெட் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஏ ஹோம்ஒர்க் ஃபார் யூ. ஸோ இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், இன்டராக்ஷன் ஆஃப் லைட் வித் மெட்டீரியல்ஸ் பார்த்தோம். ரைட், ஸோ இன்டராக்ஷன் பேஸ் பண்ணி எத்தனை டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிரான்ஸ்பேரண்ட். ஒரு லைட்டை வந்து அதுக்குள்ளாடி அலோவ் பண்ணிச்சுன்னா அந்த மெட்டீரியல் என்ன மெட்டீரியல், டிரான்ஸ்பேரண்ட் மெட்டீரியல். அதே லைட்டை வந்து அலோவ் பண்ணும் ஆனால் ஃபுல்லாக அலோவ் பண்ணாது, பார்ஷியலாக அலோவ் பண்ணிச்சுன்னா அந்த மெட்டீரியல் என்ன சொல்கிறாங்க, டிரான்ஸ்லூசன்ட். ஓகே, லாஸ்ட் ஒன் அலோவே பண்ணாமல் பிளாக் பண்ணிச்சுன்னா அது வந்து ஒப்பேக். தென் ஷேடோஸ்.
ஷேடோஸ் எதனால் ஃபார்ம் ஆகுது? லைட் வந்து ஒப்பேக் மெட்டீரியல் தட்டும் போது தான் ஷேடோஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. எப்போவுமே லைட்டோட டைரக்ஷனும் ஷேடோட டைரக்ஷன் ஆப்போசிட்டாக தான் இருக்கும். ஷேடோஸோட சைஸ், ஷேடோஸை பேஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது சைஸு, கலர் எதையுமே சொல்ல முடியாது. ஷேடோ வந்து ஃபார்ம் ஆகும்போது அது உம்ப்ரா வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த உம்ப்ரா மேலே ஃபார்ம் ஆகுறது தான் என்னது? பெனும்ப்ரா. ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நான் பார்த்தோம். தென் வாட் எல்ஸ் we have seen about the what அந்த 2 ஆக்டிவிட்டி பார்த்தோம். எப்போவுமே ஒப்பேக் ஆப்ஜெக்ட் வழியாக லைட்டு பாஸ் ஆகாது. ஓகே, ஸோ இந்த ஆக்டிவிட்டியில் என்ன பார்த்தோம்? ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு பாயிண்ட் சோர்ஸில் லைட்டு விழுது. அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன இருக்குது? கரெக்டாக எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்கும். ஆப்ஜெக்ட், லைட் சோர்ஸ், இமேஜ் எல்லாமே, ஸ்க்ரீன் எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்கும். எப்போவுமே அந்த லைட்டு வந்து அந்த லைட்டு வந்து விழுந்த உடனே என்ன ஆகுது? ஒரு உம்ப்ரா வந்து பின்னாடி ஸ்க்ரீனில் வருது. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே சின்ன ஒரு பேட்ச் வருது. அதை தான் பெனும்ப்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உம்ப்ரா தான் டார்க்கஸ்ட் ரீஜன், பெனும்ப்ரா வந்து லைட்டஸ்ட் ரீஜன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும். இதோட சைஸை வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஷேடோ சைஸை வச்சு ஒரு ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ மெட்டீரியல்ஸ் அண்ட் ஷேடோஸ் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். டூ யுவர் ஹோம்ஒர்க். அந்த கொடுத்துருக்க அந்த மெட்டீரியல்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் ஆல் த மெட்டீரியல்ஸ் இந்த டார்க் ரூம். ஒரு டார்க் ரூமில் வச்சு ஒரு டார்ச் லைட்டை வந்து அதுக்கு மேலே அடித்து அது எந்த மாதிரி மெட்டீரியல் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணி நீங்கள் வந்து டேப்லெட் பண்ணணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அன் ஆக்டிவிட்டி கம் ஹோம்ஒர்க் ஃபார் யூ. ஸோ தேட்ஸ் ஆல் டுடேஸ் கிளாஸ். தேங்க்யூ.